நம்முடைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்தவ ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம், உங்களில் நாணியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நாணத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட நாணம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற நாணமாய் இராமல் லெவிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாசத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பதிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மோகன் லாசரஸ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதர அங்கே பணிபுரிகிற எல்லா சகோதரர்களுக்கும் இந்த பதிவாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பண்பு இருக்கக்கூடாது. இந்த உலகத்திலே பலதரப்பட்ட பல கோணங்களில் பல எண்ணங்களில் இருக்கக்கூடிய மக்கள்கள் உண்டு. ஆனாலும் நாம் அப்படியே ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு சுபாவத்தில் இருக்கக்கூடிய மனிதர், நீங்கள் ஒரு பரிசுத்தவான் என்று பலரால் சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஊழியர் மோகன் லாசரஸ். அவர்களோடு பயணிக்கிற எல்லோரும் அப்படிப்பட்ட பண்பு உள்ளவர்கள் என்று பலர் அறிவார்கள். ஆனால் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை அவர் சொன்னார், அவர் இப்படி எங்களுடைய பெயரை களங்கப்படுத்தும்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று ஸ்ட்ரைக் கொடுத்திருக்கீங்க. அது மிகவும் தவறான ஒரு காரியம். நீங்கள் உங்களுடைய போதகத்திலே பிழை இருக்குமானால் ஊருக்கு சொல்வது எல்லோருக்கும் ஒரு கடமையாகும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, யூடியூப்பில் சொல்கிறீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய கருத்தியலில் முரண்பாடு இருக்கிறது என்றால் சொல்வதற்கும் ஆட்கள் உண்டு. அதை நீங்கள் அங்கீகாரம் பண்ண வேண்டும். உங்களுடைய கருத்தை மட்டும், உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நினைக்கிற நீங்கள் உங்களுடைய தவறான பிழைகளை ஏன் நீங்கள் அங்கீகாரம் பண்ணவில்லை? இதற்குரிய காரியத்தில் ஒரு சிறிய பெண் சகோதரி கொய்ன்னு சொல்கிறாங்க. அந்த கொய்ங்கிறத நீங்கள் அதை எடிட் பண்ணி அதை கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஒரு வீடியோவை போடுறீங்கன்னா அது மிக கவனமாக இருக்க வேண்டும். உபதேசமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, பொய் சொல்லாதபடிக்கு இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதத்துக்கு விரோதமாக பேசும்போது பலர் வருவாங்க, யூடியூப் சேனலில் வருவாங்க. அப்போ நீங்கள் அதற்கு பிரதியுத்தரம் சொல்ல வேண்டும். ஏன்னா அதற்கு பங்கு உள்ளவர் நீங்கள். ஒரு போதகனானால் அந்த போதகத்தில் மிக சரியாக சொல்ல வேண்டும். ஒன்று கூட்டவோ ஒன்று குறைக்கவோ கூடாது. ஆவியிலே அபிஷேகத்தினால் ஜெபம் பண்ணு, ஆவியில ஜெபம் பண்ணு அப்படிங்கிற எந்த அடிப்படையில் சொல்லுகிறீர்கள்? அவங்களுக்கா ஒரு உணர்வு வேண்டும். அந்த இடத்திலே ஆவியானவரால் ஊன்றப்பட்டு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. எந்த அடிப்படைன்னு இல்லாமலே நீங்கள் இப்படி சொல்றதுங்கிறது ஏற்புடைய காரியம் அல்ல. நீங்கள் பெயர் பெற்றிருக்கிறீர்கள், பட் குணத்திலே சரியானதா, நீங்கள் செய்தது சரியா என்று யோசித்து பாருங்கள். அந்த சேனலை பிளாக் பண்ண வேண்டாம். நீங்கள் அவர்களோடு ஒப்புரவு ஆகலாமே. அவருடைய நம்பர் இருக்கு, அவருடைய யூடியூப் சேனலில் நம்பர் இருக்கு. ஏன் பிரதர் இப்படி போட்டு இது பண்ணுறீங்க வைக்கிறீங்க, அதை டிலீட் பண்ணுங்க அப்படி என்று நீங்கள் சொல்லியிருந்தால் எவ்வளவு ஒரு சகோதர சிநேகமாக இருக்கும். ஒருவர் உங்களோடு கூட கோபமாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரோடு கூட ஒப்புரவு நல்மனம் புகழ வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அப்படியே நேசிக்க வேண்டும். அவருடைய கேரக்டர் வைஸ், அவருடைய எந்த ஒரு கோபக்காரராக இருக்கட்டும், அவங்க ஒரு துன்மார்க்கராக இருக்கட்டும், இருந்தாலும் ஆண்டவருடைய முகச்சாயலாக இருக்கிறார் என்பதை அறிந்து ஆவியிலே நீங்கள் அறிந்தவராக இருந்தால் நீங்கள் அவரோடு கூட நல்மனம் பொருந்திருப்பீர்கள். புரியுதுங்களா? நீங்கள் அவருக்கு விரோதியாக காணப்படுகிறீர்கள், நீங்களும் இவருக்கு விரோதியாக, ரெண்டு பேரும் விரோதியாக பார்க்கிறீர்கள். அப்படிப்பட்ட பண்பு வேதத்திலும் இல்லை, இயேசுவிடத்தும் இல்லை. புரியுதுங்களா? உங்களைப் போல ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாரா அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை. ஆண்டவர் கண்டிப்பாக ஒவ்வொருடைய கிரியை தக்கதாக பலனை தருகிறவராக இருக்கிறார். ஆக நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பிழையாக இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போடும்போதே நீங்கள் அதை மாற்றிருக்கணும். அதை மாற்றாமல் அந்த சேனலை போய் பிளாக் பண்ணுறதுங்கிறது
அது ஒரு நல்ல பண்பு இல்லை. அதற்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கணும். அதுதான் நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.